ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளர் உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை அன்பின் பிதாவே உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை அன்பின் பிதாவே உமக்கு ஆராதனை கொடையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை ஆளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 கரங்களை தட்டி ஆராதனை 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 உற்சாகமாக கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை
கண்ணீர் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 இயேசுவே 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஹalleluya 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 முழக்கத்தினுடைய சத்தம் போல போகணும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. சூசை மேரி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜாக்லின் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை அப்பாவுக்கே. அல்ஷிமஸ் பேஷண்ட் ஒருத்தருக்காக மனம் நொந்து ஜெபிக்கிற ஒருவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த மறதி இருக்கிற நபருக்கு, நோயாளிக்கு ஞாபக சக்தியை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்ஷிமஸ் நோயாளியை குணப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வயிறு சம்பந்தமான நோய்களில் இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்பைனல் கார்ட் சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குளுக்கோமா நோயால வருகிற ஒரு மகளுக்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குளுக்கோமா நோயினால வருகிற ஒருத்தருக்கு அந்த கண் பார்வையை முழுவதுமாக திரும்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மனிதரால் இயலாது, மருந்துகளால் இயலாது, மாத்திரையால் இயலாது, கடவுளால் இயலும் என்று நம்பு. God is healing a patient, a glaucoma patient. ஜெபமாலை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்டு இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட இரக்கத்திற்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த 40 நாட்களில் பிறர் மீது இரக்கமுள்ளவராக இருக்க ஜெபிப்போம். இந்த 40 days எந்த விதத்திலெல்லாம் மற்றவங்களுக்கு இஃப் யூ கேன் கிவ் அ குட் ஸ்மைல் டு சம்ஒன், அது கொடுங்க. நல்ல ஒரு அழகான ஒரு சிரிப்பு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அவங்க கூட இருக்க முடிஞ்சா இருங்க. ஒரு ஆளுக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னா கொடுங்க. மன்னிப்பு கேட்கணுமே யாருக்கிட்ட அது கேளுங்க. 40 நாட்கள் நல்ல இரக்க செயல்கள் செய்யுங்க, உதவி செயல்கள் செய்யுங்க. மனிதர்களை மனிதர்களாக பாருங்க, அவங்களுடைய வேதனையோடு பாருங்க. அந்த வேதனையில் உன்னால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு மருந்தாக முடியும்னா அந்த மருந்தாக மாற இந்த 40 நாட்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு மனிதனாக இருக்க, உணவிலும் உன் உடையிலும் உன்னுடைய செயல்களிலும் உன் சொல்லிலும் பலவிதமான தியாகங்கள் எடுக்கப்பார். பலவிதமான தியாகங்கள் எடுக்கப்பார். சொல்லித் தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, காயப்பட்டி
காயங்களால் உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களையும் எங்களையும் என் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அன்னை மரியாவின் அமலோர் இதயத்திற்கும் அமலோற்ப இதயத்திற்கும் கொடுக்கின்றேன். ஒப்புக்கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புனிதப்படுத்தி புதுப்பித்து புதுப்பித்து சுகமாக்கி சுகமாக்கி எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களை தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, இயேசுவே, மரணத்தினால் உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே இரத்தமே தண்ணீரே நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். 10th 11th 12th படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. எக்ஸாம் எழுதுறவங்க எழுந்து நில்லுங்க. With your pen, whatever you have brought, we are going to bless you with our prayers. 10th 11th 12th படிக்கிற பசங்க எழுந்து நில்லுங்க. இந்த எக்ஸாம் எழுதுறவங்க, ப்ரேயருக்காக வந்தவங்க எழுந்து நில்லுங்க. உங்களுடைய ஸ்கூலில் படிக்கிற பசங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நாள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வழியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் வழியாக உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் வழியாக எக்ஸாமில் எல்லாருமே, இப்போ சிபிஎஸ்சி எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசங்களையும் எல்லாரையும் எல்லா விதமான சிலபஸில் இருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து, போர்டு எக்ஸாம் எழுதுகிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இரு கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள்
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நீங்களும் முழுந்தால் படிடுங்க எல்லாருமே. இயேசு நண்பர்களே, நாங்கள் ஒரு நாள் என்னுடைய மனசில் ரொம்ப நாளாக இருந்தது ஒரு ஆசை. இந்த திருமணம் ஆகாதவர்கள், அதற்காக தயாரிக்கிறவர்கள், அவங்களுக்காக ஒரு நாள் ஜெபம் வைக்கணும்னு ஆசை இருந்தது. என்னுடைய மனசில் அப்படியே இருந்தது. நானும் யாருக்கிட்டையும் சொல்ல, திடீர்னு ஒரு நாள் ஃபாதர் வந்து சொன்னார், ஃபாதர் சொன்னார், இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜெபம் வைக்கணுமே அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபாதர் என்னுடைய மனசில் அது அப்படியே இருந்தது, அதனால் அது மறந்துட்டேன், சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் சொல்கிறேன். ஏப்ரல் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற தியானம், ஏப்ரல் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற தியானம், அது வாலிப பசங்களுக்கு, திருமணத்திற்கு தயார் செய்பவர்களுக்காக இருக்கும் தியானமாக இருக்கும். திருமணத்திற்கு தயார் செய்பவர் அவங்க பேரண்ட்ஸோடு வரலாம், பெற்றோர்களோடு வரலாம். திருமணத்திற்கு தயார் செய்யும் பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள், உங்களுக்கான தியானமாக இருக்கும். இப்போ இந்த குரூப்பில் இருக்கிறவங்க, திருமணத்திற்கு தயார் செய்கிறவங்க, திருமணத்திற்கு ஆக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், அதற்கு ப்ரப்போசல்ஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம், அப்படி இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழுந்த நிலைங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு அந்த வயதில் உள்ளவர்கள், திருமணத்திற்கு தயார் செய்யும் ஆண்கள் பெண்கள் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எழுந்து நில்லுங்க. உங்களுடைய திருமணம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுந்து நில்லுங்க, வெட்கப்பட வேண்டாம். இதில் உங்களுடைய திருமணம், அதனுடைய திருமணத்திற்காக இந்த நாட்களில் ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்முடைய பாரத்தோடு ஜெபிப்போமா இந்த பிள்ளைகளுக்காக. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தடங்கல்களை நீக்கி இந்த பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 2024 இவர்களுக்கு திருமணத்தின் வருடமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோம். நீங்க எல்லாருமே குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்கலாம், 2வது குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா இருக்கும். என்னுடைய ரூம்ல ஒருத்தர் வந்து சாட்சியம் சொன்னார், ஃபாதர் முதல் முறையா போன மாசம் தியானத்துக்கு வந்திருக்காங்க, நைட்ரஜலுக்கு வந்திருக்காங்க, முதல் முறையா வந்திருக்கிறாங்க. டிசம்பர் 21 ஜனவரி 31 அவருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. அவருக்கு 2வது குழந்தை, அவருடைய மனைவி 2வது முறை கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தெரியுமா? 12 வருடங்களுக்கு பிறகு 2வது குழந்தைக்காக அந்த மனைவி இன்னைக்கு கன்சீவ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னாரு அவர். அதனால குழந்தைகளுக்காக ஜெபிப்போமா. குழந்தைகளுக்காக ஜெபிக்க வந்தவங்க எழுந்து நில்லுங்க. அது நாட் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் சைல்டு, செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு. ஆசைப்படுங்க குழந்தைக்காக. ஒரு குழந்தையில நிறுத்தாதீங்க. 2வது 3வது குழந்தைகளுக்காக ஜெபிப்போமா. எழுந்து நிற்கும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா. நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை போல ஜெபிப்போமா. திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. இது நைட்ரஜலுடைய இந்த ஃபேமிலி, நம்மளுடைய குடும்பம் இது. இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இது. இந்த பிள்ளைகள் தொடர்ந்து வரும் பிள்ளைகள் உண்டு. இந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் எவ்வளவு பாரத்தோடு ஜெபிப்போம், அவ்வளவு பாரத்தோடு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தடங்கல்கள் நீங்கட்டும் இந்த இரக்கத்தின் மணி நேரத்தில். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். மனதால் படிடுவோம். வேலைக்காக ஜெபிக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. வேலைக்காக, ஒன்றுனா புது வேலைக்காக, இல்லைன்னா இருக்கிற வேலையிலிருந்து உயர்வுக்காக, இல்லைன்னா புதிய வேலைக்காக. வேலை உயர்வு, புதிய வேலை, பாரத்தோடு நிற்கிற இந்த பிள்ளைகளுடைய பாரம் நம்முடைய பாரமாக மாறட்டும். பொருளாதார நெருக்கடிகள் இவருக்கு உண்டு, கடன் தொல்லைகள் இருக்கலாம், படிச்சிருப்பாங்க ஆனால் சரியான வேலை கிடைக்கல, பொருளாதார நெருக்கடி, இவர்களை ஒப்பு கூட ஜெபிப்போமா? நமக்கு முன்னால இந்த பிள்ளைகள் எழுந்து நிற்கிறாங்க, அவர்களுடைய வேதனை சொல்லி எழுந்து நிற்கிறாங்க. இவர்களும் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நல்ல வேலையை தந்து இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க. நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். தடை தடங்கல்களை நீக்கி ஆண்டவரே இந்த இரக்கத்தின் நேரத்தில் ஆசீர்வதிக்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்க இவர்களுக்கு பொருளாதாரத்தை தந்த ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று உங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்துக்காக ஜெபிங்க. எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று ஒரே ஒரு கருத்தை வைங்க. அந்த ஒரு கருத்தை உங்களுக்கு நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொண்டு ஜெபிப்போம். இந்த இரக்கத்தின் மணி நேரத்தில் இரக்கத்தின் ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை இரக்கமாயிரும் என்று ஜெபிப்போம். பிளேஸ் ஒன் இன்டென்ஷன், பிளேஸ் ஒன் இன்டென்ஷன். அது அடுத்த மாதம் உனக்கு சாட்சியாக மாறணும், அடுத்த மாதம் சாட்சியாக மாறணும். ஒரு சாட்சி நம்ம பார்த்தோம் இல்லையா? கோர்ட்டு கேஸுன்னு 2 வருஷமாக அலைஞ்சவங்க, வீடு காலி பண்ணாமல் ரெண்ட்டுன்னு கொடுக்காம தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, போங்க அடுத்த மாதம் சாட்சியாக வருவீங்கன்னு சொல்லிவிட்ட ஆள், 7 வருஷம் நடக்க வேண்டிய சிவில் கேஸு 2 வருஷத்துலேயே முடிஞ்சதோ, நாளைக்கு அவங்க வீடு காலி பண்ணுறாங்க. ஆண்டவரால் இயலாது எதுவுமில்லைன்னு நம்பு. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். சொல்லி தருகிறேன். இறுதி ஜெபம் எனக்கு பின் சொல்லவும்.
நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும், குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி, எம்மை கருணை கண்ணோக்கி, இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும், எம் மீது மிகுதியாக்கும், துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல், மிகுந்த மன உறுதியோடு, உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆண்டவரை நம்பி வந்தோம், நம்ம வெட்கப்படுவதில்லை. அந்த பாடலை சேர்ந்து உற்சாகமா பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன் ஆண்டவரே, நான் வெட்கப்பட மாட்டேன். இதோ இந்த இரவு முழுவதும் உங்களுடைய ஒரு தியாகத்தோட தூக்கத்தை விட்டு, தூக்க கலக்கம் இருந்திருக்கும், வேலை முடிச்சு, காலேஜ் முடிச்சு, ஸ்கூல் முடிச்செல்லாம் வந்திருக்கிறேன், வீட்டு வேலையை முடிச்சு வந்திருக்கிறேன், பல பாரத்தோட வந்திருக்கிறேன், கண்ணீரோட வந்திருக்கிறேன், ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். வேதனை ஒப்பு கொடுப்போம். அந்த பாரத்தோட ஒப்பு கொடு. நெஞ்சு வலிக்குது ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நெஞ்சு வலிக்குது, அந்த வலியோட நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படாம நான் போறேன். கண்ணீரில் வந்தேன் ஆண்டவரே, காயப்பட்டு நிற்கிற ஆண்டவரே, ஆனால் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று நம்புகிறேன். இந்த காயங்களிலிருந்து விடுதலை தருவீர் என்று நம்புகிறேன். பயங்களிலிருந்து விடுதலை தருவீர் என்று நம்புகிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உன் தேவைகளாக இருக்கலாம், விண்ணப்பங்களாக இருக்கலாம், எது நடந்தாலும் நீ நன்றி மட்டும் சொல்லு. நன்றி மட்டும். ஒரு சாட்சியத்தை என்ன கேட்டோம் இல்லையா? ஒரு இந்து பெண்மணிக்கு அம்மா சொல்றாங்க, போய் நீ நன்றி சொல்லுமா. டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு அந்த மாதிரி ஆப்ரேஷன் வேணும்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்த போது கட்டி இருந்தது, கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க, சர்ஜரி செய்யணும்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? நைட்டு சொல்லுக்காரவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? நன்றி சொல்லுமா அப்படின்னு. அவங்க நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே நன்றின்னு. ஒரு இந்து பெண்மணி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி சொன்ன போது என்ன ஆயிடுச்சு? பயாப்சிக்கு எடுக்கும் பொழுது, ஸ்கேன் எடுத்த பொழுது அதில் கட்டி இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். நன்றி மட்டும் சொல்லு, நன்றி மட்டும் சொல்லு, நன்றி மட்டும் சொல்லு. புலம்பாதே, பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் புலம்பாதே. எவ்வளோ சொன்னாலும் பாருங்களேன், திரும்பவும் புலம்புவீங்க. புலம்பாதீங்க, புலம்பாதீங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் நடத்தி தருவீர். நீர் நடத்தி தர்றது போதும் எனக்கு. மனிதர் எனக்கு தடை போட்டாலும், மனிதர் எனக்கு நீதியை நடத்தி தரலாலும், நீதியை நடத்தி தரும் நீர் உண்டு. மனிதர் எனக்கு நியாயத்தை நடத்தி தரவில்லை என்றாலும் நீர் நடத்தி தருவீர். ஆண்டவரே, மனிதர் எனக்கு தரவில்லை என்றாலும் பல மடங்கு நன்மை செய்வோர் நீர் இருக்கும் பொழுது நான் ஏன் மனுஷன் கிட்ட பிச்சை எடுக்கணும்? மனிதர்கள் தர வேண்டியது அல்ல, அவன் தந்தா தரா கட்டி போறான். ஆண்டவரே, நீ தருவீர், எனக்கு நீ தாங்க. அதற்கான உழைப்பிற்கான ஆசீர்வாதம் தந்தா போதில்லை, ஆரோக்கியம் தந்தா போதில்லை, மன நிம்மதியை தந்தா போதில்லை, ஆண்டவர் தருவார். பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன், நாம் வெட்கப்படல, முந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, முந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாரும் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம்
எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாரும் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். வெற்றி கொடி. எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். முழந்தால் பண்ணிடுவோம். என் வெற்றி கொடி என் ஆண்டவர். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தயார் செய்வோமா? லெதர் அதனுடைய ஸ்மெல் அலர்ஜியா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வாயில் எப்பவுமே ஏதாவது ஒரு இரும்பினுடைய டேஸ்ட் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதிகமா குரட்டை விடுற ஒருத்தர், உனக்கே வருத்தமா இருக்கு, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குடும்பத்தில் யாராலையும் உன்னால தூங்க முடியல அப்படின்ற ஒரு வேதனை இருக்கு. எக்ஸசிவ் ஸ்னோரிங், காட் இஸ் ஹீலிங் யூ. பான்க்ரியாஸ் சம்பந்தமான பிரச்சனையில் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அடிக்கடி இந்த நெஞ்சு எரிச்சல் வர பலருக்கும் ஆண்டவர் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தவறான கனவுகள், பயமுறுத்துற கனவுல விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தசை பிடிப்பில் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதிகமா முடி பொழியிறது விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேலை கிடைக்குது, வேலை இழந்துடுறீங்க. அது அடிக்கடி நடக்குது. அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் ஜாப் லாஸ். வேலை கிடைக்குது, வேலை இழந்துடுறீங்க. அடுத்த வேலை கிடைக்குது, திரும்ப வேலை இழந்துடுறீங்க. அப்படி ஒருத்தர் இதில் இருக்கிறீங்க. உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சைனஸ் ப்ராப்ளம் இருக்க ஒருத்தருக்கு கூட தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வெர்டிகோ பிரச்சனை இருக்கிற 3 பேருக்கு விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இவ்வளோ நேரம் நின்று இருக்கிறேன், தூங்காமல் இருந்திருக்கிறேன், ஆனால் உனக்கு தலை சுத்தவே இல்லை, இது ஆண்டவர் உனக்கு தந்த விடுதலை. உடம்பில் இருக்கிற கட்டியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் கேட்ட ஒரு சாட்சியம் அது. 20 வருஷமாக ஒரு மகளுக்கு இருந்த அந்த கட்டி, அந்த கட்டியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நீங்கள் கேட்டீங்க, 20 வருஷமாக தூங்கலை, 20 வருஷமாக சிரிக்கலை. இப்போது ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு கட்டி, லெஃப்ட் பிரெஸ்ட்டில் கட்டி, அந்த கட்டியிலிருந்து விடுதலை தந்தார் ஆசீர்வதிச்சார்னு கேட்ட அந்த சாட்சியம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கு. டியூமர் உடம்புல இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஒருத்தருக்கு. நற்கருணை ஆண்டவர் உயிருள்ளவர், உயிர் துடிக்க மப்பமாக முன்னால் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோமா? மோர் இறைவனை வாழ்த்தி பாடுவோமா? மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயருவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு
நியம முறைகள் மருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்த மகிழ்ச்சியில் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த தவக்கால முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். பிப்ரவரி 14 முதல் மார்ச் 31 வரை ஆண்டவர் இந்த 40 நாட்கள் ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தின் தியாகத்தின் நாட்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அதை தொடர்ந்து வரை நம்முடைய திருவிழா நற்செய்தி பெருவிழா ஏப்ரல் 5, 6, 7 அந்த நற்செய்தி பெருவிழா நல்ல முறையில் நடக்கணும். ஆண்டவரே, பலருக்கும் அது போய் சென்று சேரணும். நற்செய்தி போய் சேரணும். நோயிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நற்செய்தி திருவிழா பெருவிழாவை மாறணும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். உன்னுடைய தவக்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தவக்கால முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தியான மையத்தினுடைய நற்செய்தி பெருவிழாவும் இந்த திருவிழா இறை இறக்கத்தினுடைய திருவிழா ஆசீர்வதிக்கப்பட வேண்டி இந்த ஆசீர்வாதம் பெறுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். பரிசுத்த கன்னி தாய்க்கு நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க அம்மா மரியே நன்றி. வாழ்க புனிதர்களே நன்றி. வாழ்க மரியே. தூதர்களே நன்றி. வாழ்க பலிபீடங்களே நன்றி. வாழ்க என் திருச்சபையே நன்றி. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வீஸ்வரர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord.